படுக்கைய ஏன் பெரியவங்க உடனே மடின்னு சொன்னாங்க? நம்ம சும்மா சொல்லல. மூதேவி வரும்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? மூதேவி எது அப்ப? அந்த தலகாணி எடுத்து மடிச்சு எடுத்து வை. பாய ஒழுங்கா சுருட்டணும். நம்ம எப்படி சுருட்டுவோம்? அப்ப மடிச்சு வை. பெட்ஷீட் அந்த போர்வை எடுத்து அப்படி அப்படி தூக்கி போடு. நம்ம துணிமணி எடுத்து வைக்கிறோம்ல. எத்தன பேர் அப்படி அப்படியே போடுவீங்க? நீங்க அந்த எடுத்து துணிய போட்டுக்கிறீங்கல்ல. ஒரு செகண்ட் ஆகுமா? அத மடிச்சு வைங்க. அந்த டவல் கடக்கும். 2 நாளைக்கு ஒரு முறையாவது டெய்லி 2 நாளைக்கு ஒரு முறையாவது. துணி கந்தையானாலும் கசக்கி குளிச்சுட்டு சாப்பிட்டு. உங்களுடைய துணிமணிகள் நீங்க உடுத்துறீங்க இல்லையா? கண்டிப்பா மடிச்சு தான் வைக்கணும். மடிச்சு வச்சு துணிய பாருங்க. உங்க மனம் தான் உங்க வீடு. மனம் தான் நீங்க பயன்படுத்துற பொருள். மனம் தான் உங்க டேபிள். நீ டேபிள எப்படி வச்சிருக்க? அப்படி வந்து பார்த்தாலே உன் மனம் தெரிஞ்சிரும். உன் வீட நீ எப்படி வச்சிருக்க? ஓ! நீ மனம் எப்படின்னு தெரிஞ்சிரும். உன் ரேக்க திறக்கிறோம்னு வச்சுக்கோங்க. உன் ரேக் உன்ன காட்டுமா? நீ எப்படி உன் ஹேண்ட்பேக்க வச்சிருக்க? உன் பர்ஸ் எப்படி இருக்கு? ஒவ்வொன்னும் உன்னை யார் என்று காட்டும். இன்னைக்கே விடுங்க.